ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என் பொண்ணு ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே ஈவெண்ட் நடந்தது. சூப்பராக செம்ம கிராண்டாக நடத்தியிருந்தாங்க. அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். ஈவெண்ட்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கூல் அட்மாஸ்பியர் அண்ட் இன்டர்ஃபேஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து உட்காருவாங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்காக நல்ல ஷேட்ஸ்க்காக இந்த மாதிரி டென்ட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா கிரவுண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ட்ராக்ஸ் எல்லாமே ஃபைனலாக ரிலேலாம் நடக்கும் இல்லையா, அதுக்காக ட்ராக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்பப்போ ஃபேட் ஆனாலும் ஆட்கள் வந்து அதை ஃபில் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. எல்லா இடத்துலையுமே சேர்ஸ் இருக்குது. யாருமே நாங்கள் போய் ரொம்ப வெயிலில் நிற்கிறோம் அது மாதிரிலாம் இல்லாமல் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சீஃப் கெஸ்ட்டை வந்து வெல்கம் பண்ணுறதுக்காக இந்த பேண்ட் டீம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து வெளியே இருந்து அரேஞ்ச் பண்ணவங்க கிடையாது. உள்ள இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பக்காவாக ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. பயங்கரமான ஹார்ட் ஒர்க் இது எல்லாமே. ஆக்சுவலாக இந்த ஸ்போர்ட்ஸு பேண்ட் எல்லாமே நான் ஸ்கூல் படிக்கிறப்போ பார்த்துருக்கேன். எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். திருப்பியும் இதெல்லாம் பார்க்குறப்போ பயங்கர வைபாக, பயங்கர ஒரு ஹாப்பியாக அந்த டேஸ்க்கு நம்ம ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போயிடுச்சு எங்களை. ஈவெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மார்ச் ஃபாஸ்டிங்கில் ஆரம்பித்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் அடுத்தடுத்து இருந்தது. கண்டினியூஸாக எதுவுமே இடையில பிரேக் ஆகலை. கண்டினியூஸாக ப்ரோக்ராம்ஸ் போய்கிட்டே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஹையர் கிளாஸஸ் எல்லாமே மார்ச் ஃபாஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹவுஸ் பிரிச்சிருப்பாங்க இல்லையா, இங்கே வந்து அகிம்சா, கர்மா, மோக்ஷா இது மாதிரி நேமில் ஹவுசஸ் பிரிச்சிருந்தாங்க. அவங்க ஒவ்வொரு ஹவுசஸும் அவங்களோட யூனிஃபார்ம் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து கலர்ஸ், நாங்கள் படிக்கிறப்போ கலர்ஸ் நாங்கள் எல்லோ க்ரீன் அப்படின்ட்டு, இவங்களுக்கு எல்லோ க்ரீன் அந்தந்த ஹவுஸ்க்கு கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. மோக்ஷா அப்படின்னா க்ரீன் கலர், அகிம்சா அப்படின்னா எல்லோ கலர், அது மாதிரி கலர் மட்டும் இல்லாமல் அந்த டீமுக்கே ஒரு பேர் வச்சுருக்காங்க. அவங்க எல்லாருமே அந்த ஹவுசஸ் வைஸாக இப்போ மார்ச் ஃபாஸ்ட் ஆகிட்டுருக்காங்க. இதுக்கப்புறமா ஒலிம்பிக் கேண்டில்ஸும் அந்த டீம் லீடர்ஸ் எல்லோரும் ஒலிம்பிக் கேண்டில்ஸ் ஏற்றுறாங்க. இதெல்லாமே என்னோடய ஸ்போர்ட்ஸ் டேல நான் பார்த்துருக்கேன். அப்போ இருந்த வைப் வந்து இப்போ வந்து உண்மையாகவே எனக்கு இருக்க வைப் ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு அந்த டேஸில் எனக்குள்ளே இருந்த வைப்ஸு எல்லாமே அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ண டேஸ். அதெல்லாமே கிளாஸ் எல்லாமே பங்க் பண்ணிடுவோம். பங்க் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை, டீஃபால்ட்டாக ஸ்போர்ட்ஸ் டே ப்ராக்டிஸ்க்கு நம்ம போயிடுவோம், எல்லாத்தையுமே விட்டுருவாங்க. அது மாதிரி இருக்கும். அப்புறம் பேண்ட் டீம் வந்து நான் பேண்டில் கொஞ்ச நாள் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் என்னால் பேண்டில் ஃபுல்லாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியலை. என்னால் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியலை. பட் வந்து இங்கே இருக்கிற பேண்ட் டீம்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் செய்கிறப்போ எங்களோட ஸ்போர்ட்ஸ் டே டைமில் இருந்த பேண்ட் டீமை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். இவ்வளோ அந்த யூனிஃபார்ம்லேயுமே நல்லா ஷார்ட் ஸ்கர்ட்ஸ் அது மாதிரி போட்டு அவங்க பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தில் வரவங்கள பார்க்குற மாதிரி அவ்வளோ வியந்து பார்த்தேன். திருப்பி இன்னுமே அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஹவுசஸோடைய லீடர்ஸ், இவங்க எல்லோரும் சேர்ந்து மார்ச் ஃபாஸ்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அடுத்த ஹவுஸ் வராங்க. ஒரு ஹவுஸும் வந்துட்டு இது மாதிரி நடு கிரவுண்டில் அசம்பிள் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த வீடியோவில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, சிலம்பம் பர்ஃபார்மன்ஸ் பயங்கர ப்ராக்டிஸ் செம்மையாக பண்ணியிருப்பாங்க. ஃபயர் ஒர்க் முதற்கொண்டு ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் குச்சிக்கால் வச்சு நடந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபென்சிங் இருக்குது இதில். அதுக்கப்புறமா வந்து குன்ஃபு அந்த மாதிரி எக்கச்சக்கமான கேம்ஸ் எல்லாமே உள்ளே இவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து இன்றைக்கி ப்ராக்டிஸ் தான் அப்படின்னா கிடையாது. இவங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் அந்த கிளாஸஸ் இருக்குது. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸை தான் ஸ்போர்ட்ஸ் டேயில் பர்ஃபார்மன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதனால வந்து அந்த வகையில் பயங்கரமாக ரெகுலர் ப்ராக்டிஸ் கம்மியாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் டே நல்ல எஃபோர்ட் போட்டு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் உள்ள.
ஃபாஸ்ட் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா ஒலிம்பிக் கேண்டில்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. ஒலிம்பிக் கேண்டில்ஸ் வந்துட்டு எங்கள் ஸ்கூல்லேயும் இதே மாதிரி தான் ஒரு லீடர்ஸ் ஒரு டீம்லேருந்து வின் பண்ணவங்க 6 லீடர்ஸ் இது மாதிரி மாற்றி மாற்றி ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போவாங்க. ரிலே மாதிரி தான் மாற்றி கொண்டு போய் அதில் லைட்னிங் பண்ணுவாங்க. கேம் ஸ்போர்ட்ஸ் டீம் முடிகிற வரையும் அது எரிஞ்சிட்டே தான் இருந்தது. ஆனால் வந்து நான் க்ளோஸ்அப்பில் போய் எடுக்கணும்னு நினச்சேன். அந்த ப்ரைஸ் கொடுத்து முடித்ததுக்கப்புறமா அது அணைஞ்சிருச்சு. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, சேஃப்டி பர்பஸ் அதெல்லாமே பார்ப்பாங்க இல்லையா. அதுக்காக டக்குன்னு ப்ரைஸிங் முடிஞ்ச உடனே அந்த பக்கம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஆஃப் பண்ணிட்டாங்க. அதனால் என்னால் பக்கத்தில் போகிற க்ளோஸ்அப்பில் அந்த கேண்டில் எரியறதை வந்து எடுக்க முடியலை. நல்லா பெரிய கிரவுண்ட் ஃபுல் ஃப்ளெட்ஜாக ப்ளேசஸை நல்லா யூஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நல்லா கவர் பண்ணிட்டாங்க, பேரண்ட்ஸுக்கும் நல்ல ஷேடில் உட்கார வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக இது வந்து இண்டிபெண்டன்ஸ் டே இன்றைக்கி தான் நடக்கிற மாதிரியான ஒரு ஸ்போர்ட்ஸ் டேயாக இருந்தது. பயங்கர ரெயின் அப்போ மதுரையில், அதனால் போஸ்ட்போன் பண்ணி வச்சுருந்தாங்க. பண்ணி நெக்ஸ்ட் வீக்கில் வச்சுருந்தாங்க. பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துலேயுமே பாட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பாட்டு ஆட் பண்ண வீடியோவில் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ தட் சில இடங்களில் ரொம்ப பிளாங்காக அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கலாம். மேபி அந்த சாங்ஸ் எல்லாம் கட் ஆகலாம். சாங்கோட பார்க்குறப்ப தான் ரொம்ப அழகாக இருந்தது. சாங் இல்லாமலும் பியூட்டிஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஈவன் தோ அந்த சாங்ஸ் வந்து கட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனாக இருக்குது.
நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்களா? சிலம்பம்லேயே எக்கச்சக்கமான வெரைட்டிஸ், எல்லா வெரைட்டிஸுமே உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள். Is most widely used in southern Chinese food. It is intended to be used as a training method, since practicing with it enables the development of quick hand movements and improves posture. ஃபைனலாக ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் சேரப் டான்ஸ் கூட அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. யூகேஜி எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேரப் டான்ஸ் ஆடினாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு அவங்க ஆடுறத பார்க்குறப்போ. இவங்களுக்காகவே அந்த ப்ரோக்ராமை உட்காந்து பார்க்கணுன்னு தோணுச்சு, ப்ரைஸிங் ஈவெண்ட்டையும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைப் மை சேனல்.